அண்மை செய்தி. மதுரை புதூர் பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்ற சென்றபோது பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். நிச்சயமாக சுபா. மதுரை புதூர் 3 மாவடி பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு கடைகள் மற்றும் வீடுகள் மற்றும் கோவிலை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையிலே பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டக்காரர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து ஏற்றக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக பார்த்தோமானால் சுபா, அந்த பகுதி, அதாவது புதூர் 3 மாவடி பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றுவதற்காக காவல்துறையினர் மற்றும் அலுவலர்கள் அங்கே சென்றபோது 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து கோஷம் எழுப்பிய நிலையிலே அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தை தோல்வியை தொடர்ந்து பார்த்தோமேனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சிலர் உடலில் பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற நிலையிலே 7 பெண்கள் உட்பட 50 பேரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்துள்ளனர். அதே போன்று அந்த பகுதியில் இருந்த நாகம்மாள் கோவில் உட்பட 21 கடைகள் மற்றும் 8 வீடுகளை ஆர்டிஓ ஷாலினி மற்றும் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பிரபாகரன் தலைமையில் அதிகாரிகள் பொற்கிரைன் இயந்திரங்களை கொண்டு இடித்து தள்ளினர். காவல்துறை துணை ஆணையாளர் மதுகுமாரி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்ட நிலையிலே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக அவர்கள் கலைந்து சென்று அந்த வாகனத்தில் கைது செய்து ஏற்றக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. தீக்குளிக்க முயன்றவர்களையும் போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் அந்த இடமே சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டதோடு மட்டுமல்லாது போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.